மரியாதைக்குரிய தலைவர்கள் அனைவருக்கும், இந்தியா கூட்டணியுடைய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நானும் பெற்றமைக்காக என்னுடைய மகிழ்ச்சியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இங்கே எஸ்ஐஆர் பற்றி தெளிவாக பேசியிருக்கிறார்கள். ஓரளவுக்கு மக்களுக்கும் என்ன குழப்பங்கள் என்பது புரிகிறதை தவிர அந்த குழப்பத்தை எப்படி சரி செய்வது என்பதுதான் தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையிலே பாஜக என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசு நான் பொறுப்பேற்ற நாள் முதலாக இந்த நாட்டை இன்றைக்காக ஒவ்வொரு நாளும் பதட்டமான சூழ்நிலையை மக்களை வைத்திருப்பதால் அவருடைய பொறுப்பாகவே அவர் நினைக்கிறார்கள். எப்போதும் பதட்ட நிலை, ஏதாவது ஒன்றை சொல்லி அது சம்பந்தமாக பிரச்சனைகள் போராட்டங்கள் நாடு முழுக்க நடைபெறக்கூடிய அந்த வாய்ப்பை தான் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் தந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர நிர்வாகத்தை கவனிக்க அவருக்கு யாரும் தயாராக இல்லை. அந்த வகையில பார்க்கிற போது இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை நாடு முழுக்க ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழகத்திலும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய புதுச்சேரியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் சட்ட ரீதியாக தான் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுங்கள் என்று சொன்னால் செக்ஷன் 21(2) என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கிற போது ஒரு தேர்தலுக்கும் மற்றொரு தேர்தலுக்கும் இடையே ஒருமுறை ஒரு ரிவிஷன் செய்யலாம் என்றுதான் இருக்கிறது. 21(3) என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதேனும் ஒரு பகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியில் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த சிறப்பு திருத்தத்தை செய்யலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு தொகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை ஒரு பீகார் என்று சொல்லக்கூடிய மாநிலத்துக்கும் செய்துவிட்டு இப்ப நம்முடைய தமிழகத்திலும் புதுச்சேரி வந்து இறங்கியிருக்கிறார்கள். நான் கேட்கிற பீகாரிலே ஏறத்தாழ 65 வாக்குகளை 65 லட்சம் வாக்குகளை திரும்பிவிட்டார்கள் என்பதற்காக வண்டியை வைத்து தள்ளிக்கொண்டு அந்த கட்சி எதிர்க்கட்சியுடைய தலைவர் மரியாதை ராகுல் காந்தி அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதுதான் இந்த நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஏதேனும் அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? இல்லை. பீகாரை விட்டார்கள். இப்போ தமிழ்நாடு தளபதியாக அருமையான ஒரு பேட்டியை கொடுத்தார்கள். எனக்கே இருக்கக்கூடிய குழப்பம் என்ன கேட்டு அவருடைய கணக்கீட்டு படிவம் இருக்கிறதோ அதை காட்டி என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது எனக்கே புரியவில்லை என்று சொல்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு துணையும் இல்லாமல் மோடி அவர்கள் அந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்துவிட்டால் நான் அரசியலை விட்டே போய்விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு படிவத்தை தான் மக்கள் கையிலே கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒவ்வொரு கட்டமாக நாட்டுடைய அரசியல் சாசன சட்டம் அதை கவனியம் செய்வது, பாராளுமன்ற உறுப்பினர்களை விரட்டி உருட்டி அவருடைய தங்கள் பக்கம் இருப்பது, சட்டமன்ற உறுப்பினரை விலைகளுக்கு வாங்குவது, ஆட்சியிலே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு குறைவாக இருந்தால் மற்ற கட்சியினருக்கு எடுத்து போட்டு விலைபேசி முடித்து ஆட்சியை அவர்கள் அமைப்பது, இது போன்ற எல்லா குழப்பங்களும் செய்து கொண்டிருக்கிற அவர்கள் எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். கேட்கிறேன், அந்த தேர்தல் கமிஷனுடைய ஆணையர் தேர்தலுடைய பொறுப்பிலே இருந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த தலைமையை எடுத்த காலத்தால்தான், அந்த உறுப்பினர் என்ற அந்த பொறுப்பை எடுத்த காலத்தால்தான் இவ்வளவு குழப்பங்கள். அதனால்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க அவர் நினைத்ததை சாமி கொண்டிருக்கிறார். எனவே இதெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் அவருடைய புதுச்சேரி மாநிலத்தில் என்ன நடக்குது என்பதற்கு சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். இங்கே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும், அதிகாரி என்று சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரி அல்ல, அல்லது தாசில்தார் அல்ல, டெப்டி கலெக்டர் அல்ல, எங்கெல்லாம் அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் துணை தாசில்தார்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஏங்கிட்டு அவர்களுக்கு அந்த பகுதிக்கு சென்று அங்கன்வாடி ஊழியருக்கு என்ன தெரியும்? அவர் 10ஆம் வகுப்பு படித்திருக்கிறவர்கள், 12ஆம் வகுப்பு படித்திருக்கிறவர்கள் ஒரு சாதாரண செல்போன் வைத்திருக்கிறார்கள். அவர்களை அனுப்பி அவங்க அந்த படம் இல்லை, இந்த படம் இல்லை, இந்த குறிப்பை எனக்கு அனுப்பி சொல்லுகிற காரணத்தால் அவர் குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல், அவருடைய பணியை செய்ய முடியாமல் தேர்தல் கட்டத்தை அதை தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு புத்தகம் இருந்தாலும் இன்னும் 6 மாத காலத்தில் தேர்தல் இருக்கிறது என்ற காரணத்தால் நாங்கள் எல்லாம் அனைத்து சட்டமன்ற பணியில வேகமாக முடித்துவிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முடித்துவிட்டுக் கொண்டிருக்கிற இடத்தில் எந்த அதிகாரிகளும் அந்த அவருடைய இருக்கையில இருப்பதில்லை. எப்போது பார்த்தாலும் தேர்தல் மீட்டிங், எலெக்ஷன் மீட்டிங் சொல்லி போய்விடுகிறார்கள். ஆகவே சாதாரண நடைபெறுகிற பணிகளை புதுவையில் நடைபெறாது என்பது உங்களுக்கு தெரியும்.
இப்படிப்பட்ட சூழலிலே தேர்தலையும் வைத்துக் கொண்டு இந்த எஸ்ஐஆர் சொல்ற அந்த பணி வைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தோடும் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தோடும் தினந்தோறும் அந்த தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருப்பதுதான் பணியாக இருக்கிறதை தவிர ஒரு 6 மாதத்தில் எதுவும் நடைபெறப் போவதில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கோப்புகளும் தேங்கி நிற்கின்றன. இந்த திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம். அதனால்தான் இத்தனை கட்சிகள் ஒன்றாக இருந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தளபதி அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்முடைய திமுகவை சேர்ந்தவர் அல்ல, அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அல்ல, நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய அவர் கூட நேற்று பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை போல சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கலை ரீதியாகவும் போராடுகிற இயக்கத்தை எங்கும் பார்க்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஒரு கருத்து. அந்த வகையிலே அவர் ஒரு பக்கத்திலே தலைவர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே களத்திலும் என்று அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் அரசியல் ரீதியாகவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நீதிமன்றத்தை தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறோம். இல்லைஎன்றால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. இப்படியே போனால் புதுச்சேரி மக்கள் ஏறத்தாழ 3 லட்சம் வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி வாய்ப்புகள் இருக்கிற போது இந்த மாநிலத்திற்கு ஏற்கனவே ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த 3 லட்சம் வாக்கு போயிடுச்சுன்னா பாண்டிச்சேரி யாரும் சட்டம் பண்ண போவதில்லை. எந்த வாக்குகளே தூக்குவாங்க என்பது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். நாங்கள் சொல்லி விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த மாநிலத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது. இனியாவது அவருக்கு சரியான பாடத்தை மக்கள் போற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வருகின்ற காலகட்டங்களில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அத்தனை பேரும் சூழலிப்போம், உறுதியேற்போம் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.